Seed science next aspect on the seed testing. So seed testing it's a separate science. It's a science of evaluating planting value of the seed material. Frederick Noffi அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் சீட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீட் டெஸ்டிங்க்கு தேவையான ரூல்ஸ் அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணது யார் அப்படின்னாக்க இன்டர்நேஷ்னல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் இஸ்தான் இன் ஷார்ட் சொல்லுவாங்க. ஸோ 1924 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் சுரிச் அப்படிங்கிற இடத்துல அதோட லொக்கேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் சீட் டெஸ்டிங்கில் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க சாம்பிளிங் தான். ஸோ நாமெல்லாம் பொதுவாகவே 3 டைப் ஆஃப் சாம்பிள் சொல்லுவாங்க. அஃபீஷியல் சாம்பிள், சர்டிஃபைட் சாம்பிள், சர்வீஸ் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபீஷியல் சாம்பிள்ஸ் அப்படின்னா மார்க்கெட்டில் சீட் இன்ஸ்பெக்டரை எடுத்து அது குவாலிட்டியை வெரிஃபை பண்ணுறதுக்காக எடுக்கக்கூடிய சாம்பிள். சர்டிஃபைட் சாம்பிள் அப்படின்னா SCO சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் ஃபவுண்டேஷன் சீட் ப்ரொடக்ஷன் ஃபீல்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய சீட்லேருந்தோ அல்லது சர்டிஃபைட் சீட் ப்ரொடக்ஷன் ஃபீல்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய சீட்லேருந்தோ சாம்பிள் எடுத்து சர்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அது சர்டிஃபைட் சாம்பிள். அதுக்கப்புறம் சர்வீஸ் சாம்பிள் அப்படிங்கிறது சீட் ப்ரொடியூசர்ஸ் அவங்களோட சீடோட குவாலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எடுத்து அனுப்பக்கூடிய சாம்பிளுக்கு பேர் தான் சர்வீஸ் சாம்பிள்னு பேர். இப்படி சாம்பிள் எடுக்கும்போது அவங்க ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். அதில் என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு சாம்பிள் எடுக்கணும். ஸோ வேறு அதாவது அந்த குவான்டிட்டிக்கு பொறுத்து எத்தனை சாம்பிள் எடுக்கணும் அப்படிங்கிறது வேரி ஆகும். அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேறு லொக்கேஷனில் அல்லது வேறு கண்டெய்னர்லேருந்து சாம்பிள் எடுக்கணும். அப்படி எடுக்கக்கூடிய சாம்பிளுக்கு பேர் ப்ரைமரி சாம்பிள்னு பேர். அந்த ப்ரைமரி சாம்பிள் எடுத்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாம்பிள் அரைவ் பண்ணணும். அது காம்போசிட் சாம்பிள்னு பேர். அது ப்ரைமரி சாம்பிளோட எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் காம்போசிட் சாம்பிளை சில மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய சாம்பிளுக்கு பேர் சப்மிட்டட் சாம்பிள். அந்த சப்மிட்டட் சாம்பிளை தான் சீட் டெஸ்டிங் லெபார்ட்டரிக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். அகெயின் சீட் டெஸ்டிங் லெபார்ட்டரியில் சீட் அனாலிசிஸ்ட் அவங்க தான் சீடு குவாலிட்டி அனாலிசிஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்க சப்மிட்டட் சாம்பிள் ரிசீவ் பண்ணோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்தராக அந்த சாம்பிள் சைஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க. ரெடியூஸ் பண்ணி அவங்க கிடைக்கக்கூடிய சாம்பிளுக்கு பேர் ஒர்க்கிங் சாம்பிள் பேர். அந்த ஒர்க்கிங் சாம்பிளில் தான் சீடோட எல்லா குவாலிட்டி அனாலிசிஸும் பண்ணுவாங்க. ஸோ நம்மளாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் சாம்பிள் சைஸு சப்மிட்டட் சாம்பிள் சைஸுங்கிறது ஒவ்வொரு கிராப்புக்கு இருக்குது. ஸோ அது அகர்வால் புக்கில் பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள் பேடி அப்படின்னாக்க 400 கிராம் சப்மிட்டட் சாம்பிள் சைஸு. ஒர்க்கிங் சாம்பிள் சைஸ் 40 கிராம். நம்மளாம் ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னாக்க ஒர்க்கிங் சாம்பிள் அப்படிங்கிறது ப்ரிஸ்கிரைப்டு குவான்டிட்டி ஆஃப் தி இருக்கணும். அதாவது 400 கிராம்னா 400 கிராம் இருக்கணும். அல்லது அந்த ஒர்க்கிங் சாம்பிளில் மினிமம் ஆஃப் 2500 நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கணும். இதுதான் ஜென்ரல் ரூலு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்டீரியல் நம்ம வேறு இடத்துல, அதாவது சில இடத்துல குமிச்சு வச்சுருப்போம், சில இதில் கண்டெய்னரில் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் அந்த மாதிரி கேஸில் எத்தனை ப்ரைமரி சாம்பிள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டீட்டெயில் இதில் இருக்குது. அதாவது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அப் டு 5 கண்டெய்னர்ஸில் இருக்குது அப்படின்னாக்க எல்லா கண்டெய்னர்லேருந்துமே ஒரு சாம்பிள் எடுக்கணும். ஆர் அட்லீஸ்ட் 5 ப்ரைமரி சாம்பிள்ஸ் எடுக்கணும். அதேமாதிரி 6 to 30 கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னாக்க 1 in every 3 கண்டெய்னரில் ஒரு சாம்பிள் எடுக்கணும். இப்போ 31 to 400 நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸில் சீட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா 1 in every 5 கண்டெய்னர்ஸில் ஒரு சாம்பிள் எடுக்கணும். அல்லது மினிமம் ஆஃப் 10 நம்பர் ஆஃப் ப்ரைமரி சாம்பிள்ஸாக இருக்கணும். அதேமாதிரி மோர் தேன் 400 நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸில் இருக்குது அப்படின்னா 1 in every 7 கண்டெய்னருக்கு ஒரு சாம்பிள் எடுக்கணும். அல்லது 80 நம்பர் ஆஃப் ப்ரைமரி சாம்பிள்ஸாக இருக்கணும். இது கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருந்தா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குமிச்சு வச்சுருக்காங்க ஒரு இடத்துல அப்படின்னாக்க அப் டு 500 kg வரைக்கும் 5 நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எடுக்கணும். அதே 501 to 3000 kg அப்படின்னாக்கா 1 in every 300 kgக்கு ஒரு சாம்பிள் எடுக்கணும். அல்லது 5 நம்பர் ஆஃப் ப்ரைமரி சாம்பிள்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி 3000 to 20,000 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மோர் தேன் 20,000 இருந்துச்சுன்னா எவ்வளோ எடுக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கண்டெய்னர்லேயும் கேஜிலையும் பார்த்திங்கன்னா கண்டெய்னரில் இருந்துச்சுனாக்கா 357 அப்படின்னு வரும். கேஜியில் பார்த்திங்கன்னா 300, 500, 700 அது மாதிரி வரும். ஸோ அதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி சாம்பிள் எடுக்கிறதுக்கு நம்ம நிறைய டிவைசஸ் இருக்குது. அதில் ட்ரையர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதில் ஸ்டிக் ட்ரைவர்ஸ், ஸ்லீவ் ட்ரைவர்ஸ், பின் சாம்பிளர், நோஃபி ட்ரையருங்கிறது தான் ஃப்ரெட்ரிக் நோபி டெவலப் பண்ணது. அதில் சாம்பிளிங் பை ஹேண்ட், அதாவது ஒரு 1 feet டெப்த்து தான் சீடு இருக்குது குமிச்சு வச்சுருக்குது அப்படின்னா கையை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம்.
அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பிரைமரி சாம்பிள், கம்போசிட் சாம்பிளுக்கு அப்புறம் வந்து சப்மிட்டட் சாம்பிள் அரைவ் பண்ணுறதுக்கு சாம்பிளோட சைஸை வந்து குறைக்கணும். ஸோ அந்த பர்பஸுக்கு நிறைய டிவைடர் இருக்குது. மெக்கானிக்கல் டிவைடர், ரேண்டம் கப் மெத்தட், மாடிஃபைட் கர்விங் மெத்தட், ஸ்பூன் மெத்தட், கேமெட் டிவைடர், போர்னர் டிவைடர், அது மாதிரி நிறைய டிவைடர் இருக்குது. ஸோ அந்த டிவைடரை யூஸ் பண்ணி நம்ம சாம்பிள் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். சீட் டெஸ்டிங் லேபில் ஒர்க்கிங் சாம்பிள் அரைவ் பண்ணதுக்கப்புறம் செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு குவாலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியூரிட்டி அனாலிசிஸ், ஃபிசிக்கல் பியூரிட்டி வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ நம்மளை ஃபிசிக்கல் பியூரிட்டி வெரிஃபை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ வந்திருக்க சாம்பிளை வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கணும். பியூர் சீட், அதர் கிராப் சீட்ஸ், இன்னட் மெட்டீரியல் அப்படின்னு பிரிக்கணும். அதை தாண்டி இந்த பியூரிட்டி அனாலிசிஸ் பண்ணும்போதே இன்னொரு அனாலிசிஸும் போயிடுவாங்க. அது மெயினாக இப்போ வந்து பேடிக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பேர் ஓடிவி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதர் டிஸ்டிங்குஷபிள் வெரைட்டிஸ் அது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி ஜெனட்டிக் பியூரிட்டி ஆஃப் த சீடை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ பியூரிட்டி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பியூர் சீட், அதர் கிராப் சீட்ஸ், இன்னட் மெட்டீரியல் அப்படின்னு பிரிக்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி பியூர் சீட் பர்சன்டேஜ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா என்ன இது பண்ணுவோம் அப்படின்னாக்க, வெயிட் ஆஃப் த பியூர் சீட் டிவைடட் பை டோட்டல் வெயிட் ஆஃப் த ஒர்க்கிங் சாம்பிள் இன்டு 100, அல்லது வெயிட் ஆஃப் த பியூர் சீட் அப்புறம் வெயிட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஃப்ராக்ஷன். சே எக்ஸாம்பிள் பியூர் சீட் ப்ளஸ் பியூர் சீட் வெயிட்டு ப்ளஸ் அதர் கிராப் சீட் வெயிட்டு ப்ளஸ் இன்னட் மெட்டீரியல் வெயிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைவ் பண்ணக்கூடிய குவான்டிட்டி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஃபிசிக்கல் பியூரிட்டியை தெரிஞ்சிடும். ஸோ ஃபிசிக்கல் பியூரிட்டி நம்மள பர்சன்டேஜில் வந்து இது பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து டாக்கேஜ் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னாக்கா இம்பியூரிட்டி பர்சன்டேஜை வந்து சொல்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு டெர்மினாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கல்டிவார் பியூரிட்டினா ஜெனட்டிக் பியூரிட்டி. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லெபார்ட்டரி லெவலில் அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அந்த மாதிரி அனாலிசிஸ் தான் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து க்ரோ அவுட் டெஸ்ட் ஃபீல்டில் வளர்த்து பண்ணுறது. ஸோ க்ரோ அவுட் டெஸ்ட் வந்து இன் ஷார்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஓடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஜிஓடி அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஜெனட்டிக் பியூரிட்டியை அசஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. அதே மாதிரி சில டைம் லெபார்ட்டரியில் சில கெமிக்கல்ஸையும் வச்சு அது வந்து ஏதாவது மிக்சர் இருக்கா இல்லை பியூராக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு உதாரணம் பார்த்திங்கனாக்கா ஃபீனால் கலர் டெஸ்ட் வந்து வீட்டில் வந்து பயன்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி கேஓஹெச் ப்ளீஸ் டெஸ்ட் வந்து சொர்க்கம் அப்படி யூஸ் பண்ணோம்னாக்கா ரெண்டு வெரைட்டி மிக்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி என்ஏஓஹெச் வந்து வீட்டு, சீட் கோட் பெராக்சைடேஸ் டெஸ்ட் வந்து சோயாபீன், பெராசல்பேட் பார்த்திங்கனாக்கா பேடியில் கலர் ரியாக்ஷன் தரும். ஸோ அதை வச்சு நம்ம அது வெரைட்டி மிக்சர் இருந்தால் கண்டுபிடிக்கலாம். பொட்டாசியம் டைக்ரோமேட் டெஸ்ட் வந்து பீஸில் பண்ணலாம். ஆல்கலாய்ட் டெஸ்ட் வந்து லூபின்ஸ்லையும் பண்ணலாம். இன்னொரு விஷயம், பெராசல்பேட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி மெக்கானிக்கல் இன்ஜுரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு டெஸ்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் சீலிங்கோட க்ரோத் ரெஸ்பான்ஸ் அகெயின்ஸ்ட் ஆடட் கெமிக்கல், அதை வச்சும் அது அந்த பர்டிகுலர் வெரைட்டியாக இல்லைங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து 1% HCl, சோடியம் குளோரைட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆனால் இப்போதைக்கு ஜெனட்டிக் பியூரிட்டியை பண்ணுறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட்டு வந்து க்ரோ அவுட் டெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் சீட் வயபிலிட்டி ஆஃப் ஜெர்மினேஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரோல் டவலோ இல்லை சாண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணி சீலிங் க்ரோ பண்ணி அதில் நார்மல் சீலிங் எவ்வளோ, அப்நார்மல் சீலிங் எவ்வளோ அதை கனெக்ட் பண்ணி அதில் வந்து நார்மல் சீலிங்கையும் ஹார்ட் சீட்ஸையும் நம்ம வந்து ஜெர்மினபிள் கேட்டகரியில் சேர்ப்போம். அப்நார்மல் சீலிங்ஸ், டெட் சீலிங்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து நான் வயபிளில் சேர்ப்போம். நல்லா ஜெர்மினேஷன் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா total number of normal seedling plus hard seeds divided by total number of seeds placed for germination into 100 அது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதே மாதிரி 4 கேட்டகரி ஆஃப் மெட்டீரியல் கிடைக்கும். நார்மல் சீலிங், அப்நார்மல் சீலிங், ஹார்ட் சீட்ஸு, ஃப்ரெஷ் அண்ட் ஜெர்மினேட்டட். ஹார்ட் சீட்ஸ் அப்படின்னாக்கா வாட்டரில் சோக்கவே இருக்காது, வச்ச சீடு வச்ச மாதிரியே இருக்கும். ஃப்ரெஷ் அண்ட் ஜெர்மினேட்டட் சீட்ஸ்னால் வாட்டரில் சோக்காக இருக்கும் ஆனால் ஜெர்மினேட் ஆகாது. ஸோ அந்த கேட்டகரி தான். அதுக்கப்புறம் டெட் சீட்ஸுங்கிறது வாட்டரில் சோக்காக இருக்கும், அது அப்படியே முளைக்காமலே இருக்கும். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கொலன்னு போயிடும். ஸோ இதான் வந்து டெட் சீட்ஸு. அதை தாண்டி குயிக்காக நம்ம ஜெர்மினேஷன் வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா TEZ டெஸ்ட் ஆர் டெட்ராசோலியம் டெஸ்ட் ஆர் 2,3,5 ட்ரைஃபினைல் டெட்ராசோலியம் குளோரைட் டெஸ்ட் ஆர் டோபோகிராஃபிக்கல் டெட்ராசோலியம் டெஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இதில் வந்து 2,3,5 ட்ரைஃபினைல் டெட்ராசோலியம் குளோரைட் அப்படின்னு ஒரு கலர்லெஸ் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா லிவிங் செல்ஸில் இருக்கக்கூடிய டீஹைட்ராஜனைஸ் என்சைம் ஆக்டிவிட்டினால் ரெடியூஸ் ஆகி எங்கெங்கெல்லாம் வந்து லிவிங் செல்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் பார்மசான் ரெட் அப்படின்னு சொல்லி ரெட் கலர் வந்து
அந்த செல்ஸ் வந்து மாறும். ஸோ அந்த கலர் இன்டென்சிட்டியை வச்சு எவ்வளோ வந்து லிவிங் செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு வித்தின் அ டேயில் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் குயிக் வயபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜெர்மினேஷன் வேல்யூ, நம்ம ஜெர்மினேஷன் டெஸ்ட்டில் எடுத்த ஜெர்மினேஷன் பர்சன்டேஜையும் ஃபிசிக்கல் பியூரிட்டி பர்சன்டேஜையும் வச்சு பிஎல்எஸ், அதாவது பியூர் லைவ் சீட் பர்சன்டேஜ் அல்லது வந்து ரியல் வேல்யூ ஆஃப் சீட்ஸ், அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாக்கு பேர் வந்து பியூரிட்டி பர்சன்டேஜ் இன்டு ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இதுக்கு வந்து பிஎல்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரியல் வேல்யூ ஆஃப் சீட்ஸ், பிஎல்எஸ் அப்படின்னாக்கா பியூர் லைவ் சீட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஓவன் மெத்தட் தான் வந்து அக்யூரேட்டாக டிட்டர்மைன் பண்ணலாம், அல்லது வந்து எலக்ட்ரானிக் மாய்ஸ்சர் மீட்டர் அதை வச்சு பண்ணலாம். ஸோ ஓவன் மெத்தட் வந்து டைரக்ட் மெத்தட், அது வந்து பேஸ்ட் ஆன் வெயிட் லாஸை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். எலக்ட்ரானிக் மாய்ஸ்சர் மீட்டர் மூலமாக பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இன்டைரக்ட் மெத்தட், அது வந்து பேஸ்ட் ஆன் தி கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுதா அல்லது வந்து கண்டக்ட் பண்ணுதா அப்படிங்கிற பினாமினா வச்சு. இப்போது வாட்டர் கண்டென்ட் வந்து சீட்ஸில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அது கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ண அதை ரெசிஸ்ட் பண்ணும். இப்போ வால்டேஜ் வந்து கம்மியாக தான் போகும். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அதிகமாக போகும். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வச்சு தான் அதில் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் சீட் விகர் டெஸ்ட், இது மெயினாக வந்து சீடோட விகர் பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்காக. இதில் வந்து டைரக்ட் டெஸ்ட், இன்டைரக்ட் விகர் டெஸ்ட்னு இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட் இதில் இருக்குது. ஸோ இதில் டைரக்ட் விகர் டெஸ்ட், இன்டைரக்ட் விகர் டெஸ்ட் அது கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ அண்ட் சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ, எஸ்எம்ஆர் அண்டு எஸ்ஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 25 to 30% தான் இருக்குது. இது ரொம்ப கம்மி. சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் அப்படின்னா ஒரு ஏரியாவுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ சீடு வந்து வேணும். எக்ஸாம்பிள் இப்போ ட்ரிச்சி அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அதுக்கு வந்து 1000 kg வந்து சீட் தேவைப்படுது அப்படின்னா அந்த 1000 kgயும் இப்போ வந்து ஃபார்மர்ஸ் வந்து விதைச்சிட்றாங்க. அதில் 1000 kgயில் 100 kg தான் சர்டிஃபைடு சீட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்ஆர்ஆர் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா 100 டிவைடட் பை 1000 இன்டு 100 அப்படின்னு போடணும். அதுதான் வந்து உங்களுக்கு எஸ்ஆர்ஆரோட இண்டிகேஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ தேவைப்படுறதுல எவ்வளோ குவான்டிட்டி சர்டிஃபைட் சீடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ஒவ்வொரு கிராப்புக்குமே அது வந்து இருக்குது, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீடு மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ அதுவும் கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். நார்மலாக கிரவுண்ட்நட்டுக்கு தான் எப்போதும் கேட்பாங்க. ஸோ கிரவுண்ட்நட்டுக்கு தான் எஸ்எம்ஆர் வந்து கம்மி, 1:5 1:8 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி டொமேட்டோ, பிரிஞ்சால், சில்லிஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஆர் வந்து 1:450 அந்த ரேஞ்சுக்கு போகும். அதில் வந்து அதிகம். ஸோ இதுதான் வந்து எஸ்எம்ஆர் இதை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் சில சீட் ஆக்ட், சீட் ரூல் அது மாதிரி வந்து லெஜிஸ்லேஷன் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து இயர் நார்மலாக கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சீட் கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒரு ஏஜென்சி இருக்குது. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃபவுண்டேஷன் சீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. இப்போ ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் சீட்ஸ் ரெண்டுமே பண்ணுறாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1963. சீட் ஆக்ட் வந்து 1966, சீட் ரூல் வந்து 1968. சீட் ஆக்ட் வந்து எப்போ வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சு அப்படின்னா 2 October 1969. அதே மாதிரி எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் வந்து 1955. ஸோ சீட்ஸ் இப்போ வந்து எசென்சியல் கமாடிட்டியாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் த சென்ட்ரல் வெரைட்டி ரிலீஸ் கமிட்டி அது எப்போ கான்ஸ்டியூட் பண்ணி எப்போ இது பண்ணாங்க அப்படின்னா 1969. சென்ட்ரல் சீட் டெஸ்டிங் லெபார்ட்டரி இப்போதைக்கு எங்கே இருக்குனாக்கா வாரணாசி. இனிஷியலாக எங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கா சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிவிஷன் ஆஃப் தி ஐஆர்ஐ தான் வந்து சென்ட்ரல் சீட் டெஸ்டிங் லெபார்ட்டரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நேஷ்னல் சீட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் NSRDC லொக்கேட்டட் அட் வாரணாசி, அதுதான் வந்து சென்ட்ரல் சீட் டெஸ்டிங் லெபார்ட்டரியாக இருக்குது. அதுக்கப்புறம் சீட் கண்ட்ரோல் ஆர்டர் 1983. ஸோ இது வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா சீட் சேல்ஸ்க்கு வந்து லைசன்சிங் வந்து கம்பல்சரி. அதேமாதிரி நேஷ்னல் சீட் பாலிசி 2001, ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டி ரூல்ஸ் 2003, சீட் பில் வந்து 2004, இது நாட் எட் இம்ப்ளிமெண்டட். அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட் ஆக்ட் 2001. அதே மாதிரி NSRDC எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 2005 அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது.
பிளான் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்எஸ்சி இருக்குது. அதை தாண்டி ஸ்டேட் சீட் கார்ப்பரேஷன் அண்ட் ஸ்டேட் சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி இவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களும் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ என்எஸ்சி ஏற்கனவே சொன்ன மாதிரி 1961 ஐசிஆர் மூலமாக இனிஷியேட் பண்ணாங்க. 1963 அதை ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டாக வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சின்னு இருக்கும். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும். ஸோ அவங்களும் வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆவாங்க. அதுக்கப்புறம் சீட் வில்லேஜ் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று இது பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வில்லேஜில் அட் எ டைமில் ஒரு பர்டிகுலர் வெரைட்டி மட்டும் கல்டிவேட் பண்ணுறது. அப்படி பண்ணுறது மூலமாக மெக்கனைசேஷனை வந்து ஈஸி, ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸும் ஈஸி. ஸோ அதனால் சீட் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதுதான் இந்த சீட் வில்லேஜ் கான்செப்டோட மெயின் திங். அதுக்கப்புறம் அந்த சீட் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபீல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கிராப்ஸுக்கு இருக்குது. சீட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னாக்கா பியூர் சீட் பர்சன்டேஜ், இனட் மேட்டர், ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ், ஜெனட்டிக் பியூரிட்டி, ஃபிசிக்கல் பியூரிட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபீல்டு ஸ்டாண்டர்ட்னாக்கா ஆப்டைப் பர்சன்டேஜ், அப்செக்ஷனல் வீட்ஸு அந்த மாதிரி இது. ஸோ அது எல்லா கிராப்புக்கும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. இதுலேருந்து வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜெர்மினேஷனோட கேட்டகரி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 90, 85, 80, 75, 70, 65 அண்ட் 60 இந்த கேட்டகரி படி படிச்சிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சீட் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும்.